Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மழைக்காலங்களில் மின்னல் தாக்குவதால் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்படுகின்றன. மேலும் இந்த மின்னல் சொத்துகள் இழப்பையும் ஏற்படுத்தும் பேரழிவாகவும் உள்ளது. இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. அவற்றை தடுப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. இந்த விபத்துகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகவும் உள்ளது. இந்த நிலையில்தான் ஜப்பான் விஞ்ஞானிகள் மின்னல் தாக்குதலை தடுக்க உலகத்திலேயே முதல் முறையாக வானிலை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னல் எப்போது வரும், எப்போது விபத்தை ஏற்படுத்தும் என்பதை கணிக்கவே முடியாது. இருந்தாலும் ஜப்பானிய விஞ்ஞானிகள் மேகங்களுக்குள் நுழைந்து அவற்றில் உருவாகும் மின்னலை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருப்பது உலக நாடுகளையே வியக்க வைத்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் மின்னல் தாக்குதல்கள் குறித்த பயத்தை போக்கும் நோக்கமாக கொண்டுள்ளது என கூறப்படுகிறது. அதுவும் மின்னல் தாக்குதல்களை முழுமையாக நிர்வகிப்பதாக கூறும் உலகின் முதல் வானிலை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் இதுதான் என சொல்லப்படுகிறது. ஜப்பானில் மின்னல் தொடர்பான விபத்துகளை குறைப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டத்தை ஜப்பானின் நிப்பான் டெலிகிராஃப் மற்றும் தொலைபேசி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பானில் உயிரிழப்புகள் ஏற்படுவதோடு ரூபாய் 113.66 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை மின்னல் ஏற்படுத்திவிடுகிறது. இதனை தடுக்க புதிய தொழில்நுட்பம் கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கி ஜப்பானின் ஷிமானோ மாகாணத்தில் உள்ள ஹமாடா நகரில் 2 மாதங்களுக்கு சோதனை செய்யப்பட்டது. புயல் மேகங்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரோன் 300 மீட்டர் உயரத்திற்கு பறக்க விடப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போது மின்னலை பாதுகாப்பாக இயக்க முடியும் என கூறப்படுகிறது. சோதனையின் போது ட்ரோன் மின்னலின் திசையை மாற்ற முடிந்தது. இதனால் அது பாதுகாப்பான இடத்தில் தாக்கும் என கூறுகிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் ட்ரோன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு ஒரு தனித்துவமான உலோகத்தாலான கூண்டில் வைக்கப்பட்டுள்ளது. கூண்டு மின்னல் தாக்குதல்களை தாங்கும். இதனால் மின்னல் ட்ரோனின் சில உணர்திறன் பகுதிகளை மட்டுமே பாதிக்கிறது. ட்ரோன்களின் நெட்வொர்க் மூலம் நகரங்கள், முக்கிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக மின்னலை ஈர்ப்பதற்காக ஒரு கட்டமைப்பின் மிக உயர்ந்த இடத்தில் ஆண்டனா பொருத்தப்படும். ஆனால் இந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்கிற விஞ்ஞானிகள் மின்னலை கட்டுப்படுத்த சிறந்த வழிகளை உருவாக்க முடியும் என்கிறார்கள் நம்பிக்கையாக. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.